ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தாரணி. வெல்கம் டு தாரூஸ் வாட்ச். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்பவும் எல்லா நலமும் வளமும் பெற்று நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு கோவிலுக்கு வந்திருக்கேன். அது என்ன கோவில் தெரியுமா? 108 சக்தி பீட ஸ்ரீ ஸ்வர்ண காமாட்சி அம்மன் ஆலயம். இது சுங்குவார் சத்திரத்திலேருந்து ரைட் சைடு ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. இந்த கோவிலுக்கு என்னை வாங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு தோதுபடலை. இப்போ நவராத்திரி அதுவுமா நான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். ஒரு சக்தி மட்டும் இல்லை, 108 சக்தியை பார்க்க போகிறோம். நான் பார்க்குறதோடு இல்லாமல் உங்களுக்கும் இதை காட்டுற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். ராசாதி 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 வாடி நீ வாடி. பொதுவாக எல்லாருக்கும் 51 சக்தி பீடம் தான் தெரியும். அது என்ன 108 சக்தி பீடம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லா நடைமுறைக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. வாங்க சொல்கிறேன். பிரம்மதேவனின் மகன் தக்ஷ மகாராஜா. அந்த தக்ஷ மகாராஜாக்கு தவ புதல்வியாக பிறந்தவங்க தான் சதிதேவி. இவங்கள தாக்ஷாயினின்னு சொல்லுவாங்க. இவங்க தக்ஷனுக்கு மகளாக பிறந்து வளர்ந்து பருவம் வரும்போது அப்பாவோட விருப்பம் இல்லாமல் சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு முறை தக்ஷ மகாராஜா ஒரு பெரிய யாகம் வளர்த்துறாரு. அந்த யாகத்துக்கு மாப்பிள்ளை சிவபெருமானை கூப்பிடாம மகளை மட்டும் அழைக்கிறாரு. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குமே, திருவிளையாடல் படத்தில் சிவாஜி கணேசன் என்னை மதிக்காத வீட்டுக்கு போகாதுன்னு சொல்வார். அதையும் மீறி பார்வதி தேவி அப்பா மேலே இருக்கிற பாசத்தில் யாகத்தில் போய் கலந்துப்பாங்க. அப்படி போனவங்களுக்கு அவங்களுக்கும் அங்கே சரியான உபசரிப்பு இல்லை. அதோடு இல்லாமல் அவங்க முன்னாடியே கணவர் சிவபெருமான தக்ஷ மகாராஜா மகா கேவலமாக பேசுகிறார். இதை தாங்க முடியாத சதிதேவி அங்கே இருக்கிற யாக குண்டத்தில் தன்னையே அர்ப்பணித்து யக்ஞ விநாசனம் செய்கிறாள். அதனால தான் பார்வதி தேவிக்கு தக்ஷ யக்ஞ விநாசினின்னு ஒரு பேரும் உண்டு. இதை அறிஞ்ச சிவபெருமான் கோபம் கொண்டு சதிதேவியின் உடலை தோளில் போட்டுக்கிட்டு தாண்டவம் ஆடுறார். அவரோட கோபத்தை யாராலையுமே குறைக்க முடியல. இதை பார்த்த பெருமாள் தான் கையில் இருந்த சக்கரத்தை அனுப்பி பார்வதி தேவியின் உடல்களை பாகமாக்கி சிவபெருமான் தோளில் இருந்து பார்வதி தேவியின் உடலை அகற்றுகிறார். அந்த பாகங்கள் தான் உலகின் பல இடத்துல விழுந்திருக்கணும், பூலோகம் மட்டும் இல்லாமல் விண்ணுலகத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் சில பாகங்கள் பாகிஸ்தான்லேயும் பங்களாதேஷ்லேயும் டிபெட்லேயும் சைனாலையும் ஸ்ரீலங்காலையும் விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. மிச்ச பாகங்கள் இந்தியாவில் விழுந்ததில் பல ஆயிரம் ஆண்டுகள் இயற்கையில் ஏற்பட்ட மாற்றத்தினாலேயும் இயற்கை சீற்றத்தினாலேயும் 51 சக்தி பீடம் தான் மிச்சம் இருக்குது. இந்த 51 சக்தி பீடத்தையும் ஒரு மனுஷன் வாழ்நாளில் ஒரே தடவை பார்க்க முடியாது. இதை மனசில் கொண்டு தான் 108 சக்தி பீடத்தையும் ஒரே இடத்துல எல்லாரும் தரிசிக்கணுங்கிறதுக்காகவும் உலக நன்மைக்காகவும் ஸ்ரீ காமாட்சி சுவாமிகள் இந்த கோவிலை கட்டியிருக்காரு. இதுவரைக்கும் கோவில் உருவானதை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த கோவிலோட விசேஷம் என்னன்னு பார்க்கலாம். பொதுவாக எல்லாருமே ஒரு கோவிலுக்கு போனால் அம்மா எனக்கு இது செஞ்சு கொடு, அதை பண்ணி கொடுன்னு கேட்பாங்க. இந்த கோவில் அப்படி வரும்போது கோவிலோட வெளி பிரகாரத்தை 3 முறை அம்மனோட பீஜ மந்திரத்தை சொல்லி அவங்களோட வேண்டுதலை வச்சாங்கன்னா அந்த வேண்டுதல் நிறைவேறுதுன்னும், வேண்டுதல் முடிஞ்சதுக்கப்புறம் 27 முறை மறுபடியும் சுற்றிட்டு வேண்டுதலை முடிச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு இந்த கோவில் சாநித்தியமாக இருக்குன்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்குண்டான முறையான பூஜைகள், வேள்விகள், ஹோமங்கள்னு தொடர்ந்து இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். காலையில் 6:30 மணிக்கு பூஜையில் ஆரம்பித்து தினமும் ஸ்வர்ண காமாட்சிக்கு லலிதா திருசதி மாதுளம்பழத்தால் அர்ச்சனை பண்ணுறாங்க. அது இல்லாமல் சகசரநாம ஹோமம், மாதம் விசேஷ பூஜைகள், 1000 கரும்பு அர்ச்சனை, 1000 மஞ்சள் அர்ச்சனை, 1000 இளநீ அபிஷேகம், 1000 கண் அலங்காரம், இது இல்லாமல் குங்கும வேள்வி. இந்த குங்கும வேள்வி போது ஸ்வர்ண காமாட்சி தபஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு எந்த பூஜையும் நடக்காது. ஒரு அர்ச்சனைக்கும் 1 கிலோ குங்குமம் கொண்டு அர்ச்சனை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆடி மாதம் பார்த்திங்கன்னா விளக்கு பூஜை. இப்படி வருஷம் பூராவும் தொடர்ந்து இங்கே பூஜைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான விசேஷ பூஜை, வருஷத்தில் ஒரு நாள் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஸ்வர்ண காமாட்சிக்கு தொடர் பாலாபிஷேகம் நடக்கும். கண்டிப்பாக எல்லாரும் இந்த கோவிலுக்கு வாங்க.
என்னங்க, ஏதாவது ஒரு லீவுனா டப்பா கட்டிட்டு ஈஸியாருக்கும் வண்டலூருக்கும் கிளம்பிடுறீங்கள, அந்த மாதிரி ஒரு நாள் இங்கே 108 அம்மனை பார்க்கறதுக்காக வாங்க. நீங்கள் டப்பாலாம் கட்டிட்டு வர வேண்டாம். கிளம்பி வந்தாலே நல்ல ஸ்வர்ண காமாட்சியும் 108 அம்மனையும் தரிசனம் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களை வயிறு குளிர சாப்பிட வச்சு அனுப்புவாங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாரணி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ராசாத்தி ராசாத்தி ராசாத்தி